வணக்கம். இது 30 நிமிடங்களில் 30 செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின் வாரியத்தில் ஆய்வு செய்த பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். மக்களிடத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த கருத்துக்கள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தை பொறுத்தவரை 19/4/2022 அன்று 11.734 மில்லியன் யூனிட் உற்பத்தி செஞ்சிருக்கு. 20ஆம் தேதி அன்னைக்கு 13.207 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. 21ஆம் தேதி 13.963 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. 22ஆம் தேதி 15.74 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. ஆக தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த 5 நாட்களுமே தொடர்ந்து உற்பத்திகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதற்கு தேவையான நிலக்கரி 5 நாட்களுக்கு அங்கே இருப்பு இருக்கு, ஆனால் உற்பத்தி செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்களை குறிப்பாக ஒரு புகாரை சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 22,000 டன் நமக்கு அங்கே நிலக்கரிகள் தேவை. அந்த 22,000 டன் நிலக்கரி தேவைன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டங்களில் 22ஆம் தேதியினுடைய கையிருப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21,335. ஆக ஒரு நாளைக்கு தேவையான நிலக்கரிகள் தான் அங்கு இருப்பு இருக்கின்றன. இருந்தபோதும் கூட நிலக்கரி இருக்கின்ற நிலக்கரியை நாம் முழுவதுமாக பயன்படுத்தி உற்பத்தி செய்து சீரான விநியோகத்திற்கான நடவடிக்கைகளை வாரியம் எடுத்திருக்கின்றன. எனவே 5 நாட்கள் நிலக்கரி வைத்துக்கொண்டு செயற்கையாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி வெளிச்சந்தையிலே அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிலை எடுக்கப்பட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் ஒரு மலிவான விளம்பரத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதுதான் தூத்துக்குடியில் எவ்வளவு மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். இன்னொன்று எக்ஸ்சேஞ்சில் மின்சாரம் கொள்முதல் செய்வது சம்பந்தமாக ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. செயற்கையாக உருவாக்கி எக்ஸ்சேஞ்சில் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை கொள்முதல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றிய அரசிற்கு சொந்தமானது. எந்தெந்த மாநிலங்கள் நமக்கு தேவையான மின்சாரத்தை இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பெறுகின்றோமோ, யார் அதில் விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிறது கொள்முதல் செய்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம எங்கே அந்த கொள்முதல் செய்வதற்கான தொகையை கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா அந்த கழகத்துக்கு தான் நம்ம கொடுக்குறோம், அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு தான் நம்ம பணம் கட்டுறோம். நம்முடைய தொகை அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அதில் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எந்த மாநிலமும் தெரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. நம்ம எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ பேமெண்ட்டோ என்ன தொகையோ அதை தான் அங்கே நம்ம செலுத்துகிறோம். இதுதான் நடைமுறை. எல்லா மாநிலங்களும் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்படுகின்றன. நிலக்கரி தட்டுப்பாடு குறித்தும் மின்சார துறையில் இருக்கக்கூடிய புகார்கள் குறித்தும் ஆய்வு செய்த பிறகு தற்போது அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.